நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எடப்பாடி பழனிசாமி அரசு வெற்றி பெற்றதை எதிர்த்து பன்னீர்செல்வம் அணியினர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு 31ஆம் தேதியன்றுக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம். அரவிந்த், உச்சநீதிமன்றத்துடைய அறிவிப்பு என்ன? இது குறித்து விரிவா சொல்லுங்க. அதாவது பிப்ரவரி மாதம் தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு 122 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்றிருந்தது. இந்நிலையில் இதனை எதிர்த்து பன்னீர்செல்வம் தரப்பின் அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கானது வரும் மார்ச் 31ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் தற்போது அறிவித்துள்ளது. அதாவது இந்த வெள்ளிக்கிழமை விட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை மார்ச் 31ஆம் தேதி இந்த மனுவானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த மனுவில் பன்னீர்செல்வம் தரப்பினர் அதாவது அந்த நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பை ரத்து செய்ய வேண்டும், உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் ஒருவரை நியமித்து ரகசிய வாக்கெடுப்பு மூலம் மீண்டும் ஒரு நம்பிக்கை தீர்மானத்தை நடத்த உத்தரவிட வேண்டும். அதே போல உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் அதாவது ஒரு அப்சர்வர் எனப்படும் ஒரு மேற்பார்வையாளர் உச்சநீதிமன்றத்தால் நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவானது வரும் மார்ச் 31ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் தற்போது அறிவித்துள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அரவிந்த்.